எல்லாருக்கும் ஹாய். பட்ஜெட்டிங்கில் ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஏன்னா இந்த மிஸ்டேக் நீங்களும் பண்ணியிருந்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம வீட்டில் வந்து பட்ஜெட் போட்டு நடத்தும் போது வர்ற சேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு, இஎம்ஐ, பெட்ரோல், அதுக்கப்புறம் வாட்டர் கேனுக்கு, ஈபிக்கு, ரெண்ட்டுக்கு, ரீசார்ஜ், ஒய்ஃபை பில், இந்த மாதிரி எல்லாமே நம்ம கேல்குலேட் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் மேஜராக நம்ம எங்கே திரும்ப வந்து மாட்டுவோம், எங்கே மறப்போம் அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டிங், எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுன்னு ஒன்று எடுக்க மாட்டோம். கரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பட்ஜெட் போட்டு இவ்வளோ வீட்டுக்கு இவ்வளோ செலவாகுது, அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஎம்ஐ இவ்வளோ கட்டணும், ப்ளஸ் சேவிங்ஸ் இவ்வளோ பண்ணணும், அப்படியே பிரிச்சுருவோம் அந்த பணத்தை. ஆனால் எமர்ஜென்சி ஃபண்டு, எக்ஸ்ட்ரா ஃபண்டுன்னு ஒன்று இருக்காது. அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நான் மாட்டியிருக்கேன். அதனால டக்கு டக்குன்னு அடுத்தவங்க கடன் கேட்குற மாதிரி இருக்கும், கையில் காசே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ மேஜராக எதனாலனா நம்ம வண்டி வந்து யூஸ் பண்ணுறோம், காரோ பைக்காக இருந்தாலும் 3 months கொஞ்சம் நம்ம வந்து சர்வீஸுக்கு அதுக்கு பணம் வேணும். டக்குன்னு பசங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, நம்மக்கிட்ட கையில் காசு வேணும். இல்லை நமக்கு ஒரு எமர்ஜென்சி, இல்லை கீழே விழுந்துட்டோம், இல்லை வந்து ஒரு டெத்துக்கு போக வேண்டியது இருக்குது, இல்லை எங்கேயோ ஒரு திடீர்னு ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லை ஒரு நல்லது கிட்டது வந்தது, இது எதுக்குமே என்ன பண்ண முடியாது நம்மளால். காசு இப்போ கையில் இருக்காது. நம்ம கண்டிப்பாக ஒரு 5000 10,000 வெளியே வாங்குற மாதிரி இருக்கும். அதை கொடுக்கறதுக்கு அடுத்த மாதம் நமக்கு பட்ஜெட்டில் இடமே இருக்காது, அப்படியே ஃபுல்லாக இருக்கும். இந்த மிஸ்டேக் நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். இந்த மிஸ்டேக்கை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைங்க. முடிஞ்சாலும் உங்களுக்கோட கமிட்மெண்ட் எல்லாம் சரி பண்ணிவிட்டு மாதம் ஒரு மினிமம் அமௌண்ட்டாவது எமர்ஜென்சி ஃபண்டு, இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஃபண்டு மாதிரி தேவைக்கு நமக்கு வேணுங்கிற மாதிரி தனித்தனியாக வச்சுருங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கடன் வாங்குறத ஸ்டாப் பண்ணணும்.